கதிரவன் உந்தன் கருணையின் முகத்தில் விழித்திட எழுந்தனன். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. இப்போ நாம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர்மாடை திப்பனூர் கிராமத்தில் இருக்கோம். இது மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இருக்க ஒரு கிராமம் தான். இங்கே ஓம் சக்தி அம்மன் அருளிருக்காங்க. அம்மன் சுயம்பாவே தான் அருள்னது. இப்போ கோயில் கட்டி இங்கே 10 வருஷம் ஆச்சு. 10வது வருஷம் கஞ்சி கடைய விழா இன்னைக்கு சீரோடு சிறப்போடும் நடந்துட்டு இருக்கு. ஏராளமான பக்த கோடிகள் கஞ்சி கலையமும் பால் கோடம் தீர்த்த கோடம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட வேண்டுதல், அவங்க என்ன நினைச்சு வேண்டுறாங்களோ அதை அம்மன் சீரோடும் சிறப்போடும் அள்ளிட்டு இருக்காங்க. அம்மன் மேல நம்பிக்கை வச்சு இங்க வர்றவங்களுக்கு எல்லாமே அம்மன் உறுதுணையா இருந்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் அம்மனை நம்புங்க. ஓம் சக்தி பராசக்தி. நாங்கள் இருக்கிறது கோவை மாவட்டங்க, திப்பனூர் கிராமம், மலை அடிவாரத்தில். நாங்கள் 10 வருஷமாக அந்த ஓம் சக்தி வணங்கி வருகிறோம்.
எல்லாம் அனைத்து மக்களும் கஞ்சி கலையம் எடுத்து வருஷம் பால் குடம் பன்னீர் குடம் எல்லா குடமும் எடுத்து ஓம் சக்தி வழிபட்டு வரோம். இந்த ஊரில் இருக்க அனைத்து மக்களுக்கும் நல்ல வழி காட்டி வருது. அக்கம் பக்கம் இருக்கிற அனைத்து மக்களும் ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து அருள் மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் சாந்தி சிவராஜுங்க. இங்கே பன்னிமடை ஊராட்சியில் திப்பனூர் கிராமம் 1வது வார்டில் வார்டு கவுன்சிலராக இருக்குங்க. இங்கே வந்து இந்த 10வது வருஷம் கஞ்சி கலையம் வந்து சீரோடு சிறப்போடு அம்மன் அருளால் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. எல்லாம் மைக்கில் பேசுகிறேன். வணக்கம். கோவை பன்னிமடை கிராமம் மாசிலாமணி பேசுகிறேன். ஓம் சக்தி பராசக்தி. இங்கே பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக கஞ்சிக்கலை திருவிழா நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு சின்ன கோயிலாக ஆரம்பிச்சது கோயில் ஒரு குழியிலிருந்து ஒரு சிலையாக நாங்கள் எடுத்து வச்சு இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து அந்த கோயில் எப்படி உருவாச்சுன்னா, ஒரு பெட்டி கடையில் ஒரு அண்ணாச்சி வந்து கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அந்த அம்மா ஒரு குடல் பேக்கெட்டை காக்கா பிடிக்கிட்டு போகவும் அதை சீமார் எடுத்து அடிக்க போனாங்க. அதை அடித்தது பார்த்தீங்கன்னா அந்த சிலையை அதனால் அந்த இடத்துல இருந்து மாற்றி வச்சுட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த அம்மா திரும்பி வரவும் அந்த அம்மாவுக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் போனனால அந்த சிலை வந்து அதே இடத்துல மீண்டும் கொண்டு வந்து அந்த சிலையை உருவாக்கப்பட்டது. ஊர் கிராமத்துக்கிட்ட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி அந்த காசை வாங்கி இவங்க 2 பேரும் சேர்ந்து தாங்க இதுக்கு மேடை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இப்போ வந்து சின்னதாக ஒரு மேடை கட்டணும். இப்போ 10 வருஷமாக நல்லா நடந்துக்கிட்டு கோயில். இப்போ 10வது வருஷ கஞ்சிக்கலை திருவிழா இங்கே நடந்துட்டு மிக சீரும் சிறப்புமாக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஊர் மக்கள் உண்டு இந்த பன்னிமடை ஒரு கிராமத்தில் இதை நாங்கள் நல்லபடியாக நடத்திக்கிட்டு வர்றோம். இந்த அம்மன் எங்களுக்கு நல்லபடியாக அருள் புரிவாங்க நாங்கள் நம்புகிறோம். இங்கே நம்பி வர்ற பக்த கோடிகளுக்கு நல்ல வழி நடக்குங்கிறது நாங்கள் நம்புகிறோம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. நாங்கள் திஜனூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இங்கே வந்துட்டு ஓம் சக்தி தாயை வச்சு வழிபட்டுருக்கோம். இது 10வது வருஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்னதாக ஆரம்பித்தோம், ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறோம். நல்லாயிருக்கு. ஊர் மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு வருஷம் மாலை போட்டு கொண்டு போகிறவங்க எல்லாருமே இதை சந்தோஷமாக பண்ணுறாங்க. இந்த தாய் வந்து 20 வருஷமாக நாங்கள் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இது ஒரு 10 வருஷமாக பண்ணுறோம். தாய் அங்கே போய் எங்களால் பார்க்க முடியலை. அதை நாங்கள் வந்து இங்கே பார்க்குறோம். நான்லாம் ஒரு 4-5 வருஷமாகவே போகல. அந்த தாயை வந்து நாங்கள் நேரடியாக போக முடியாதவங்க இங்கே வழிபடுற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி மேலும் நல்லா இனியுமே சிறப்பாக இருக்கணும். எங்களால் அங்கே வர முடியலன்னா கூட நாங்கள் இங்கே மனசார சாமியை வழிபடுவோம்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். இங்கே வந்து 20 வருஷமாக போயிட்டுருக்கோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே இதில் கலந்துக்குவாங்க. மோஸ்ட்லி இதில் எல்லாருமே கலந்துக்குவாங்க. அங்கே குருசாமி அன்னபூர்ணிமா இருக்காங்க. இவங்க எல்லாம் நிறையா ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வாங்க, ஒரு டைம் வந்து பார்த்துட்டு கலந்துக்குங்க. தங்கராஜ். ஓம் சக்தி பராசக்தி. துரைசாமி நானுங்க. இது வந்து நம்ம குழியாக இருந்த இடம். நம்ம குழியாக இருந்த இடத்துல ஒரு சிலையை வந்து உருவாக்கணும். அது எங்கேருந்து வந்தது எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம். திடீரென்னு இங்கே ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாங்க. அதில் அண்ணாச்சி அம்மா இருந்தாங்க. அது குடல் பேக்கெட்டு காக்கா கொடுங்கன்னு எடுத்து சீவக்கட்டை வீசும்போது சாமி சிலை மேலே விழுந்துருச்சுங்க. விழுந்தது என்னாச்சு, அந்த அம்மா அங்கே வர கிருன்னு வந்து விழுந்துருக்குங்க.
அப்போ நான் வந்து தண்ணி பழக்கம் உண்டுங்க எனக்கு. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, பேசுறதுனால கோவப்பட்டு சிலை எடுத்துகிட்டு போய் அப்பாராத்தா கோயில் வைக்க போடணுங்க. அங்கே வச்சுமே விடலைங்க. திரும்பி அங்கேருந்து நைட் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சுட்டுங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் எல்லாம் சரி இது இப்படி விட்டாதுன்னு சாமி கும்பிட்டுங்க. டெய்லி கும்பிட்டுருந்தோம். டெய்லி கும்பிட்டுருக்கும்போது அப்புறம் குடியாக இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிங்க. இவரை கூப்பிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஃபவுண்டேஷன் எடுத்து கருங்கல் போட்டு நல்லா பண்ணிங்க. ஒரு சின்ன மேடை கட்டணுங்க. மேடை கட்டிட்டு சிலை வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கல. பிரசிடண்ட் இருந்தாலும் சரவணகுமார், அவர் ஒரு 25,000 கொடுத்தாருங்க. அதுவாக ஊர் பொதுமக்கள் கூட கொஞ்சம் வசூல் பண்ணி இது கட்டி மேடை கட்டி 2 பேர் பண்ணுங்க. அதுக்கு பின்னால் இந்த பொம்பளை ஓம் சக்தி கோயிலுக்கு போகிற பொம்பளைங்கெல்லாம் சரி என்ன இங்கேயே நான் கும்பிட்டு இங்கேருந்து கஞ்சி கலையும் போகுதுங்க ஓம் சக்தி கோயிலுக்கு. 10வது வருஷங்க. ஓம் சக்தி பராசக்தி.